இல்ல நீ இந்த படத்துல வந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. மழை இட்டேன். எப்பவுமே அவர் சூப்பர் தான். அவரோட பிலிம்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுல என்னோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர். எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 7 கொடுக்கலாம். செம்மையா இருந்துச்சு. உண்மையிலே வேற லெவல். நினைச்சே பாக்கல. உண்மையிலே பிரசாந்த் சார் பெரிய பெரிய கம்பேக் தான். சிம்ரன் மேம் வேற லெவல் ஆக்டிங். அங்க நினைச்சே பாக்கும். ஐயோ சிம்ரன் சான்ஸே கிடையாதுங்க. 2 பேரும் ஜோடியில நடிச்சாங்க. ஆமா பார்த்தேன் ரசித. அப்புறம் லாஸ்ட் சீன்ல டாக்டர் சார் எப்பவுமே அவர் சூப்பர் தான். அவரோட பிலிம்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவரு நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா ரொமான்டிக் பிலிமா எதிர்பார்த்தோம். அவர் இந்த மாதிரி த்ரில்லரா கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது சார். ரொம்ப செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. யோகி பாபுவை யூஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப நிறைய இடத்துல தெரியவே இல்லை. அவர் பெருசா அவரோட காமெடி எதுவுமே தெரியவே இல்லை மத்த பிலிம் கம்பேர் பண்ணும்போது. அவங்களும் அசிஷுவல் நல்லா பண்ணிருக்காங்க. அவருமே வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கான இது கொடுத்திருக்கலாம். வனிதா அவங்களும் கொஞ்சம் நல்ல ரோல் கொடுத்திருக்கலாம். எல்லாமே காமெடி ஆக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. நம்ம அவங்கள ஒரு மாதிரி எதிர்பார்த்திருப்போம். அந்த இது இல்ல. இந்த மசாலா அந்த மசாலா அவங்க கிட்ட இந்த படத்துல எதிர்பார்க்கல. சிம்ரன் பிரசாந்த் 2 பேருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி டிஃபரெண்டா இருந்தது மூவி. பிரசாந்த் கிட்ட நம்ம இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்ல. இந்த படம் ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. 7 கொடுக்கும். இதுல என்னோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர். யோகி பாபு வருவாங்க. ஸோ ஒரு மர்டர் அது அவருக்கு வந்து சிபிஆர் கொடுக்குற மாதிரி, லைக் சிபிஆர்னா அவர் வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு இது. ஸோ ஃபைனலா வந்து அது வேற ஒரு செஷன் மாதிரி இருந்தது. பட் இந்த ஸ்கிரீன்ல வந்து அப்படியே டோட்டலாவே வந்து இது பண்ணிருக்கு. ஸோ ஓகே, எப்படி சொல்றது, அவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரீன்ல வரதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த டைம்ல ஊர்ல எல்லாம் வராங்க. ஸோ எங்கெங்கயோ கூத்துப்பட்டுற அங்க எங்கெல்லாம் போறாங்க. பட் இவர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தியாகராஜன் சார் இஸ் மை எப்படி சொல் காட் ஃபாதர் மாதிரி. அவர் எனக்கு கொடுத்த இது ஒரு சான்ஸ். ஐ திங்க் ஐ எம் டூ வெல் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. என்எம் பிரகாஷ். நான் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கேன். பிவெல் ஹாஸ்பிட்டலோட பிஆர்ஓங்க. இவங்க எல்லாமே வந்து எங்களோட கொலீக்ஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ண ரீஎன்ட்ரி இவருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணிருக்காரு. ஆமா ரீஎன்ட்ரி இவருக்கு நல்ல சாய்ஸ். மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா பண்ணிருக்காரு சார். அவர் பேர் சந்தோஷ் நாராயணன். ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிக்கிறார். அவரு தொடர்ந்து இதுலயே குத்தா அவர் சூப்பரா வருவார். நல்லா பண்ணிக்கிறாங்க. ஆக்டிங் சூப்பரா பண்ணிக்கிறாங்க. இந்த அம்மா பேரு சிம்ரன் மேடம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதே சேம் சாரும் சார். டைரக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பரா பண்ணிக்கிறார். ரேட்டிங் எவ்வளவு இருக்கு? ரேட்டிங் சார் 90 மார்க்ஸ் இருக்கு. 90 100க்கு 90. எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 10. நல்லா நடிக்கிறார். அப்பத்துல இருந்தே எப்படி இருக்காரு அப்படியே தான் இருக்காரு. அவரும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. டான்ஸ்ல எப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. படம் செம்மையா இருந்துச்சு. உண்மையிலே வேற லெவல். நினைச்சே பாக்கல. உண்மையிலே பிரசாந்த் சார் பெரிய பெரிய கம்பேக் தான். சிம்ரன் மேம் வேற லெவல் ஆக்டிங். அங்க நினைச்சே பாக்கும். அப்படியே மேம் பார்க்கும் போதே பயமா இருக்கு. அந்த அளவுக்கு படம் இருந்துச்சு. அப்புறம் பிரியானந்த் மேம் சூப்பர் சூப்பர். படம் எக்ஸ்ட்ராடினரி. எல்லாருமே தாராளமா வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஷியர். சொல்லவே வேணாம். இது எடுத்த டைரக்டர் வந்து தியாகராஜன் சார் தான். சோ வேற லெவல். அவுட் ஆஃப் 10 ஐ வில் கிவ் 10. நோ எந்த எதுவுமே கம்மி பண்ண முடியாது. சாங்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். காமெடில வேற லெவல். இல்ல ஜோடி கிடையாது. விதினும் சொல்ல முடியாது. ஜாயின் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் படமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஐ திங்க் இது ஒரு கிரேட் சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன். விஷயம் ஆல் தி பெஸ்ட். It's a super movie. நான் இங்க வந்த அப்புறமா தெரிஞ்சது இட் இஸ் அன் ரீமேக் மூவின்னு சொல்லிட்டு. பட் there is no அந்த மாதிரி எந்த இமேஜும் இல்ல. அதுல ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்திருக்காரு. It is a really a great comeback. அந்த physique அவரோட அவர் மெயின்டைன் what he has maintained is very good. ரொம்ப ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறமா வர ஒரு ஃபீல் இல்ல. மியூசிக் இட்ஸ் குட். மியூசிக்கோட எனக்கு அந்த ஸ்கிரீன் பிளே and பிக்சரைசேஷன் and there are so many notes and thrilling moments எல்லாம் வரும்போது it is really great. எதிர்பார்த்த அளவுக்கு அதோட நல்லாவே இருக்கு. எதிர்பார்த்ததுன்றது வந்து பெரிய ப்ரீ பிளானிங்கோட எல்லாம் வரல. பெரிய மைண்ட் செட் இல்ல. பட் ஆனா வந்து பாக்குறப்போ that first half was வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எண்டிங் ஸ்டில் ஐ மீன் பிட் கன்ஃபியூஸ்ட்.
தவிர ஓவரால் மூவி வாஸ் குட். ஓவரால் அவுட் ஆஃப் 10 I can say 8.5. சூப்பரா இருந்துச்சு. அவரோட 15th மூவி இது. ரொம்ப நல்ல கம்பேக். சிம்ரன் எப்படி இருந்தாங்க? சிம்ரன் சூப்பர். அவங்களுக்காக தான் நான் வந்தேன். சரிங்களா? பிரியானந்த் பத்தி சொல்லுங்க. பிரியானந்த் நல்லா நடிக்கிறான். நல்லா ஆக்டிங். பிரசாந்த் சார் டான்ஸ் ஆக்டிங் மாதிரி. அது வந்து அவரோட பழைய டான்ஸ் மாதிரியே தான் இருக்கு. இன்னும் அவரு ஏஜ் ஆனாலும் இன்னும் அவருக்கு அதே மெயின்டைன் பண்றாரு. படத்துல மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் ஓகே. படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? படத்துக்கு 10க்கு 7 கொடுக்கலாம். எதுவும் குறைன்றதே இல்ல. நிறைவுதான் நல்லா இருக்கும். நடிப்பு எப்படி இருந்துச்சு? நடிப்பு தாங்க சூப்பரா இருக்குது. நடிப்பை கண்டு தான் நாங்க வந்தோம். பிரசாந்த் பாட்டும் சூப்பரா இருந்தது. ஒரு பாட்டு மனசுல நிக்கிற மாதிரி. படம் டாரு மாதிரினா படம் 100 வாட்டி பார்க்கலாம். காடு மலையத்தை போடு மறுபடியும் போட்டு நடிச்சிருக்காரு. செம்மையா அந்த சிறான் சீன்லாம் அதெல்லாம் சொல்ல கூடாது. செம்மையா பண்ணிடுறாங்க. ஐ லவ் யூ டி சொல்லுங்க. ஆனா சீனா சுரேஷ் ஐ லவ் டி அவரு ஐ லவ் டி சொன்னாரு. நானும் ஐ லவ் டி வந்திருக்காரு. பாராட்டியிருக்கா சாரில சொன்னேன் நானு. சார் ப்ளீஸ் செலக்ட் தி குட் ஸ்டோரிஸ். ஓகேங்களா? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக் செம்ம பீஜம் நல்லா போட்டிருக்காருங்க. எல்லாமே நல்லா இருக்கு. டாப் ஸ்டார் ரவுண்ட் வந்து ஆகணும் கண்டிப்பாக. ஆக்டிங்ல நல்லா இருக்கு. அதே ஸ்டைலு அதே இது மெயின்டைன் பண்றாரு. ஆளு உடம்பு செம்மையா வச்சிருக்காரு. ஆளு பக்கா பண்றாருங்க. இன்னும் அவரெல்லாம் வேற லெவலுங்க. லாஸ்ட்ல தான் டான்ஸ் போட்டுருந்தாங்க. பட் அவர் நடிப்புல நல்லா இருக்கு. அந்த ஆக்ஷனு ஃபேஸ் ஆக்ஷனு ஆன் ஆகுங்க. அவர் அதுதாங்க டாப் ஸ்டார் தாங்க. சூப்பருங்க. ஐயோ சிம்ரன் சான்ஸே கிடையாதுங்க. 2 பேரும் ஜோடியில நடிச்சாங்க. அம்மா பார்த்தேன் ரசிதை நடிச்சாங்க. அடுத்தோடு இந்த படம் பார்த்திருக்கோம். ரொம்ப நல்ல நடிப்பு. சரிங்களா? நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. 10ங்க 9ங்க. சூப்பருங்க. நல்லா இருக்குங்க படம். சூப்பரா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் இட்டேன். நீ இந்த படத்துல வந்து நல்லா இருந்திருக்கும். படம் இந்த படத்துல அடியில படம் சூப்பரா இருந்துச்சு. பிரசாந்த் சாரோட ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. அவரோட கம்பேக்னு சொன்னாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் சாங் செமையா இருந்துச்சு. 60 அதுவும் பெர்ஃபெக்ட். நைஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. ஆக்டிங் டான்சிங் ஸ்கில்ஸ் சூப்பரா ஆடி இருந்தாரு பிரசாந்த் சார். நாங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜீன்ஸ்ல பார்த்த மாதிரி அதே மாதிரி இருந்துச்சு. சிம்ரன் மேம் வேற லெவல். அவங்களுக்காக தான் ஆக்சுவலி நாங்க எல்லாருமே வந்தோம். அப்புறம் லாஸ்ட் சீன்ல டாக்டர் சார் பிரசாந்தோட கம்பேக் ஷாட் நல்லாவே இருந்தது. ஸோ இதுக்கப்புறமேட்டு அவரோட ஃபியூச்சர்ஸ் மூவிஸ் எல்லாமே வந்து லைன் அப் ஆகும்னு நினைக்கிறேன்ல. நல்லா வந்துடும். 100%. இட்ஸ் நாட் ஈவன் ஃபார் த்ரில்லர் அந்த மாதிரி இல்லை. ஸோ யாரும் சீட்டை விட்டு ஆக்சுவலா இருந்தது இல்லை பாத்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு அந்த கண்டினியூஷன் அந்த லைன் அப் வந்து நல்லாவே இருந்தது. பிரசாந்த் சாரோட அந்த பிரில்லியண்டான அந்த ஹைலைட்டை வந்து அந்த பிளைண்டா நடிக்கிறது. ஸோ எங்குமே அந்த சின்ன ஒரு டாட் கூட தெரியல அவரோட. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளியரா பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு இந்த மூவில. ஸோ டாக்டரா. ஸோ நானும் அது பெஸ்டா அவருக்கு நான் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தியாகராஜ் சார் அண்ட் தேங்க்யூ பிரசாந்த் சார். தேங்க்யூ ஸோ மச். சார் 10 out of 10 தான் சார். அதில் எந்த மாற்றமே கிடையாது. டூயிங் வெல் சார். தேங்க்யூ.